நாகை தேசிய மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலா தெற்கு வீதியில் உள்ள தேசிய மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. இதில் கடந்த 1975-76 ஆண்டுகளில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்களின் பழைய நண்பர்களை சந்தித்து கைகுலுக்கியும் ஆரத் தழுவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மீண்டும் ஆசிரியர்களிடம் பாடம் கற்றும் செல்ஃபி எடுத்தும் முன்னாள் மாணவர்கள் கொண்டாடினர். அரக்கோணம் அருகே ரயில்வே கேட் பகுதியில் இருசக்கர வாகனம் செல்ல முடியாமல் தடுப்பு அமைக்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோசூர் கிராமத்தில் அமைந்துள்ள ரயில்வே கேட் வழியாக இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்கின்றன. இந்நிலையில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் ரயில்வே கேட்டை கடந்து செல்வதாக கூறி ரயில்வே நிர்வாகம் தண்டவாளத்தை கொண்டு அப்பகுதியை அடைத்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு தடுப்பை அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் ரயில்வே கேட் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சிவகங்கை அருகே கண்மாயிலிருந்து தற்காலிகமாக நீர் எடுக்க அனுமதிக்க கோரி விவசாயிகள் கருகும் பயிர்களை கையில் எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாரந்தை கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் விவசாயத்திற்காக அங்குள்ள கண்மாயிலிருந்து மோட்டார் மூலம் தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்து வருகின்றனர். இதற்கு கிராம நிர்வாக அலுவலர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து விவசாயிகள் தண்ணீர் எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மோட்டர் வச்சு எடுத்துறதுக்கு நாங்கள் பேசி தண்ணி பாய்ச்சிக்கிறோம். ஊரில் ஒரு சிலர் விஓட்ட மனு கொடுத்ததுனால தற்சமயம் நிறுத்தி வச்சுட்டாங்க. இதனால எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படுது. அதனால மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு எங்களுக்கு மோட்டர் வச்சு அடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கினேன். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கியதால் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியாருக்கு குறைந்த விலைக்கு நெல்லை விற்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் இதனால் ஆண்டுதோறும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். பனி வெளியில் போட்டு எங்களால் வெயிட் பண்ண முடியாது. வியாபாரிகளும் ரொம்ப குறைவான ரேட்டுக்கு தான் கேட்குறாங்க. அறுவடை பண்ண நெல்லை வச்சுட்டு இப்போ நாங்கள் விவசாயிகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரம் அரசாங்கம் நெல் கொள்முதலை ஆரம்பிக்கணும். தற்காலிகமாக இல்லாமல் குடோன் அமைப்புடன் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கவும் வலியுறுத்தி உள்ளனர். சென்னை போரூர் மவுண்ட் சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது ரயில் பாலத்திலிருந்து திடீரென்று கற்கள் விழுந்து கார் சேதமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகன ஓட்டிகள் நூலிடையில் தப்பிவிட்டனர். போரூரில் ஹார்ட்வேர் கடை நடத்தி வரும் கொளப்பாக்கம் துரை என்பவரின் கார் மீதே கற்கள் விழுந்துள்ளது. காரின் மேற்கண்ணாடி சேதமடைந்ததால் காரை சாலையின் குறுக்கே உரிமையாளர் நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே உள்ள டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருந்த 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர் வாள் மாயமானது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். 1620ஆம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வாணிபம் செய்ய வந்த டேனிஷ்காரர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இங்குள்ள போர் வாள்கள், நாணயங்கள், பீரங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்கள் தற்போது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்கிருந்த போர் வாள் ஒன்று காணாமல் போய்விட்டதாக பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொறையார் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான கைப்பந்து மற்றும் கால்பந்து போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெறும் கால்பந்து மற்றும் கைப்பந்து அணிகளுக்கு ரொக்கப் பரிசு வழங்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.